தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எண்கள் இன்னும் பலமாக வேணும் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஆலோசனை எடுத்து நீங்கள் சிறப்பான எண்களை நம்ம அப்படியே போட்டு காமிச்ச மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம இயக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இயக்கிக்கலாம். இயக்கி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா இங்கே ஒவ்வொரு கிரகமும் எதுக்காக இப்படி போட்டிருக்குன்னா, இந்த ராசி மண்டலத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய், அதுக்கு உண்டான எண்ணு நான் இப்படி போட்டிருக்கிறேன். ஏன்னா பாவங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிட்டே இருக்கும். இப்போ ரிஷப லக்னத்தை பார்க்கல, இந்த லான் போட்டோன்னா அது லக்னம், சரிங்களா? அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு, பார்த்துருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது காலப்புறத்துக்கு 2வது வீடான ரிஷப லக்னத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு 1, 5, 9ன்னு பார்த்தீங்கன்னா துலாம், ரிஷபம், மிதுனம், மகரமாக வருங்க. அப்போ இந்த 1, 5, 9 அதுதான் 1, 5, 9க்குரிய எண்களாக வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 6, 5ஆம் பாவத்துக்கு உண்டானது புதனாகவே வரும். 9ஆம் பாவத்துக்கு உண்டானது சனி பகவானாகவே வரும். அப்போ இந்த 6, 5, 8 அப்படிங்கிற எண்ணெய் இவங்க 1, 5, 9 பாவங்களை இயக்கிறதுக்கு இந்த 6, 5, 8 அப்படிங்கிற 6ஆம் எண்ணையோ 5ஆம் எண்ணோ 8ஆம் எண்ணோ அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இந்த எண்களை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னாவே அந்த பாவங்கள் இயற்கையாகவே இயங்க ஆரம்பிக்கும். இது இன்டெப்த்தாக போகிறத எங்களுடைய ராஜநிலையில அட்வான்ஸ் நியூமராலஜியா உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாசார ரீதியா ராஜநிலை பாசிட்டிவ் எண்கள், நெகட்டிவ் எண்கள்னு இருக்கு. அப்போ அந்த பாசிட்டிவ் எண்களை மட்டுமே நம்ம கொடுத்து அந்த முதல்ல போட்டிருந்த அத்தனை விஷயங்களையுமே நம்ம இயக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். பொதுவாக இப்போ எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இதை சொல்றோம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு வந்து 1, 5, 9 வந்து சுக்கிரன் 1ஆம் அதிபதி சுக்கிரனாவே வருவார். 6ஆம் அதிபதி அவரே வந்தால் லக்னாதிபதி கெடுக்க போறது இல்லை. 5ஆம் பாவத்துக்கு உண்டான எண் புதனா வரும். 9ஆம் பாவத்துக்கு உண்டான எண்ணு சனி பகவான வரனால 8, இந்த 6, 5, 8ங்கிறத அவர் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2, 11 அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடம் புதனா வரும். 2, 10, 11 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2ஆம் இடம் புதனா வரும். அப்போ 2ஆம் இடத்துக்கு உண்டான எண்ணு அதுலேயும் 5ஆம் நம்பர் வருது, 5 அவர் பயன்படுத்திட்டு வரலாம். அப்போ 10ஆம் இடத்துக்கு உண்டான எண்ணு 6ஆம் இடத்துக்கு உண்டான எண்ணு உங்களுக்கு வந்து அதுவும் சுக்கிரனை தான் வருது. அப்போ 9ஆம் இடத்துக்கு உண்டான எண்ணு அது சனி பகவானே தான் வருது. 10ஆம் இடத்துக்கு உண்டானதும் அவர் சனி பகவானே தான் வருவார். இப்போ 11ஆம் இடத்துக்கு உண்டான எண் 3ஆம் எண்ணா வரும். அப்போ உங்களுக்கு இந்த 2, 11 இயக்கணும் அப்படிங்கிற போது 2ஆம் பாவம் புதனா வருது. புதனுக்குரிய எண் 5 பயன்படுத்தலாம். அதே மாதிரி 11ஆம் பாவம் இது மீனம். அப்போ 11ஆம் பாவத்துக்கு இதுலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாவங்களும் அப்படி வரும். வேணா மேலே எழுதிடுறேன், வேணா அழிச்சிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 11, 12. அப்போ இந்த மாதிரி எண்களை இவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். இப்போ 8ஆம் அதிபதியே குருவாக வந்தாலும் ஒன்றும் தவறில்லை. அந்த 3ஆம் எண்ணை அவர் பயன்படுத்தலாம், ஒன்றும் பெருசாக தொந்தரவு வராது. அப்போ அந்த எண்ணை பயன்படுத்தி கூட வேற எண்களை சேர்த்து பயன்படுத்துற பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த ரிஷப லக்னத்துக்காரங்க இந்த 2ஆம் இடத்த 2, 5, 5 உங்களுக்கு 2மே புதனாக வர்றதுனால இவங்களுக்கு முதல் தரமாக புதனுடைய எண் மிக சிறப்பாக வேலை செய்யும். அப்போ இவங்க வந்து இப்போ 5ஆம் எண்ணே வர்றதுனால 5ஆவோட எண் ஆதிக்கத்தில் இப்போ சில பேர் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 59 அப்படின்னா இது 14 தான் வரும், 5ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் வரும். அப்போ இந்த 59 என்னோட மொபைல் நம்பர் கூட்டினா 59 வருது, மொபைல் 59 வருது. அப்போ இது இயங்குது அப்படின்னா இது இயங்காதுங்க. இந்த 59ங்கிறது கடுமையான பய உணர்வு ஏற்படுத்தி விட்டுரு. இது வந்து எங்களுடைய ராஜநிலை கான்செப்ட்ல நெகட்டிவ் நம்பர், சரிங்களா? இது தவறான எண், பயத்தை ஏற்படுத்தும், பயத்தை இது கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி வந்து ஆர்டினரி நியூமராலஜியில் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இதில் முரண்பாடாக மாறி வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி எண்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ எனக்கு இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்க இப்போ டோட்டல் மொபைல் நம்பர் கூட்டினா 59 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்ற கான்செப்ட்ல 5ஆம் எண்ணில் தான் வருது, 5ஆம் எண் புதனோட ஆதிக்கத்தில் தான் வருது. அப்போ எனக்கு சூப்பராக இருக்கணும்லன்னு கேட்பீங்க. இந்த 59ங்கிறது இந்த வேலை செய்யாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பய உணர்வு கொடுத்துரும். எல்லா விஷயங்களையுமே பயந்து செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும். இந்த எண் எங்கே வந்தாலும் சரி, அதாவது மொபைல் நம்பர்ல 2ஆம் எண்ணில் வந்துருச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ல 2வது எண்ணில் இந்த 2வது டிஜிட்ல இந்த 59 அப்படிங்கிற எண் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய மனைவி அல்லது மனைவி யூஸ் பண்ண கணவன் பய உணர்வோடவே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த எண்களுக்கு உண்டான பலன் எங்க இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்போ இதுல வந்து தவறா நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நம்பர் வச்சிருப்பீங்க, எனக்கு மாற்றம் தெரியலைன்னு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த எண்கள் நமக்கு சாதகமான பாசிட்டிவான எண்களா இருக்கா அல்லது நெகட்டிவான எண்களா இருக்கான்னு பார்த்து பயன்படுத்தினா தான் சிறப்புங்கிறத நான் சொல்றேன். மற்றபடி அந்த எண்கள் நீங்க இந்த எண்கள் உங்களோட மொபைல்லையோ பாஸ்வேர்டுலையோ எதுல வந்தாலுமே அது உலகம் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை கொடுத்துரும். அந்த கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்து 2 எண்களாக அது மாறி வருகின்ற பொழுது அதனுடைய அலைவரிசை மாறிடுது. அதைத்தான் நம்ம
ராஜநிலை கான்செப்ட்ல சொல்லிட்டு வரோம். அப்போ இவங்க வந்து இந்த எண்களை பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபலக்கணத்துக்கு சனி பகவான் ராஜயோக கிரகமா வரும். அப்போ 8ங்கிற எண்ணை பயன்படுத்தலாம், 80ங்கிறத பயன்படுத்தலாம், 89 பயன்படுத்தலாம், 80 89 08 இதையெல்லாம் இவங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த சனி ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகமா ரிஷபலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியே சனி பகவான் தான் வருவார். அவருக்குரிய எண்கள் இதையெல்லாம் அவங்க பயன்படுத்திட்டு வரலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்திட்டு வரலாம். பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது சிறப்பு. இப்போ இப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போது 80ங்கிறது 8ல் வரும். அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டை இதை மாற்றிக்கின்ற பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 அப்படின்னு பயன்படுத்தலாம். இது சிறப்பாக வேலை செய்யும். இது பயன்படுத்தலாம், சிறப்பாக இருக்கும். இது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸாக நான் இதில் கொடுத்துருக்குறேன். அப்போ 2 பாவம் இயங்கினா தான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ 2ஆம் எண்ணோட ஆதிக்கத்திலேயே உங்களுக்கு புதனோட ஆதிக்கத்திலேயே இந்த எண்களை பூரா கொடுத்துருக்குறேன். இப்போ டோட்டல் நம்பருமே நம்ம லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பிளானட்டோட பொசிஷனில் வரணும். வந்தால் தான் அது நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதுக்காக உங்களுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை நீங்கள் பாஸ்வேர்டில் பயன்படுத்திட்டு வரலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து ஜிபே, ஃபோன்பேல மொபைல் பாஸ்வேர்டு எதில் வேணாலும் இந்த எண்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்து பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எண் வந்து பெரிய அளவில் கெடுமை செய்யாது, நன்மை மட்டும்தான் செய்யும். மற்றபடி இந்த புதன் அவங்க ஜாதத்தில் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேற கிரகம் எது வலுவாக இருக்குதோ அதை நம்ம பார்த்து பயன்படுத்தலாம். ஏன்னா ஜாதகம் தான் ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய எண்களை தீர்மானிக்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்தோடைய ஜாதகத்திலையும் இந்த புதன் வலுவாக இருக்காது. அப்போ வேற என்ன கிரகத்தை இயக்கலாம்? அப்போ அடுத்த அந்த கிரகம் வலுவில் இருந்துச்சுன்னா வேற என்ன பாவத்தை இவருக்கு இயக்கி சப்போர்ட் பண்ணலாம் அந்த லக்னத்துக்கு அவர் ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கின்ற பொழுது அவங்களுடைய யோகி, கரணநாதன், அவங்களுடைய குபேர புள்ளி, அதிர்ஷ்ட புள்ளி, அதுவோ அவங்களுக்கு வந்து இந்து லக்னம், இது எல்லாத்தையுமே தாராள அடிப்படையிலையும் மற்ற விஷயங்களையும் பார்த்து அதை நம்ம கொடுக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இது வந்து பொதுவாக இந்த எண்களை அவங்க பயன்படுத்திட்டு வரலாம். சிறப்பாக தான் இருக்குது ரிஷப லக்னத்துக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம மிதுன லக்னத்தை பார்க்கலாம். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற எண்ணை தனித்துவமா பயன்படுத்துகின்ற பொழுது பிரச்சனை இல்லை. இதுல என்ன கூட இன்னொரு எண்களை சேர்த்து நம்ம இந்த மாதிரி டபுள் டிஜிட்டா 4 டிஜிட்டா பயன்படுத்துகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் நம்பர் தவறா வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதுதான்